வணக்கம் தமிழ் சொந்தங்களே. நாம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, புதுசா ஆபாச பேச்சாளர் பாஜகல இருந்து வந்திருக்கிற நயினார் நாகேந்திரனை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் என்ன பேசினாருன்னு கேட்டுவாங்க, அப்புறம் நம்ம பேசுவோம். சட்டமன்றத்துக்கு போய் அப்பாவை தேடுவாங்க. வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனா சட்டமன்றத்துல போய் அப்பாவை தேடினா யாரும் சொல்லுங்க. சார், தூங்குறவனை எழுப்பலாம், என்ன தூங்குற மாதிரி நடிக்கிறான் பார்த்தீங்களா, அவனை எழுப்பவே முடியாது. எங்க தலைவர் அப்பாவை காணான்றதுல எதுக்காண்டி சொன்னாரு, அதையே சட்டமன்றத்துல சொன்னாருன்னு எங்க தலைவருக்கு, எங்க கட்சிக்காரவங்க, ஏன் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும், அங்க இருந்தவங்களுக்கும் தெரியும் என்ன மீனிங்ல சொன்னாரு அப்பாவை காணான்றத. அத நீங்க ஒரு மீனிங்ல சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன மீனிங்? தேர்தலுக்கு முன்னாடி நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் சார் இருக்காரு, அவர் என்ன சொன்னாரு, இனி எங்க போனாலும் என்னைய இளைஞர்கள் பூரா அப்பா அப்பான்னு சொல்றாங்க, தமிழகத்தின் அப்பா நானு அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அப்பான்னு சொல்லிட்டு அவரா சொல்லிக்கிட்டாரு. அதனால ஒரு தேர்தல்ல கொளத்தூர்ல தோத்து போயிட்டாரு. தோத்து போன உடனே இப்போ உள்ள வந்த உடனே இவங்க திமுக காரவங்க தாவேக்காவை கலாய்க்கிற மாதிரி அந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவா போயிருக்காங்க. சார் செங்கோட்டையன் சாரை தவிர மித்தவங்க எல்லாருமே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போனவங்க தான். அவங்கள கலாய்ச்சாங்க. கலாய்ச்சி முடிச்ச உடனே வாயத்தரன்னு சொல்றது என்ன, சிஎம் இத சொல்ல மாட்டாரா அதை சொல்ல மாட்டாரான்னு சிஎம் என்னென்ன சொல்லணுமோ கலாய்க்கிற அளவுக்கு, கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, கலாய்க்கிறதுக்கு உரிமை இல்ல. ஒரு சிஎம்ன்ற மரியாதை இல்லாம திமுக காரவங்க கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால எங்க தலைவர் சொன்னாரு, என்னப்பா உங்க அப்பா இங்க இருப்பாருன்னு சொன்னாங்க, உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யார அப்பான்னு சொல்லி சொன்னாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரா தெரியும். அதுக்கு நீங்க ஒரு உள்ளர்த்த கற்பிச்சு ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, உங்க தரத்துக்கு, நீங்க இருக்கிற ஒரு பதவிக்கு நீங்க பேசுற பேச்செல்லாம் ஒரு பேச்சா சார்? இப்படியா பேசுவீங்க? இப்ப தமிழ்நாட்டுல ரெண்டே பேருக்குள்ளதான் போட்டி. ஆபாசமா பேசுறது திமுக, ஆபாசமா பேசுறது உச்சமா பேசுதா, பாஜக ஆபாசத்தின் உச்சமா பேசுதா அப்படின்றதுதான். திமுகல ஒரே ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருந்தாரு. மேடையில ஏறிட்டாங்கன்னா போதும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பிச்சை வாங்கணும், அந்த அளவுக்கு ஆபாசத்தின் உச்சமா பேசுறது. எல்லாருமே சிவாஜி கிருஷ்ணமூர்த்திய கூட ஆபாசமா பேசுறாங்க. அப்புறம் இந்த ஏடிஎம்கேல ஒரு மண்ணுருண்ட, இந்த திருமங்கலத்துல முன்னாள் எம்எல்ஏவா இருந்துச்சு ஒரு ஆர்பி உதயகுமார்னு சொல்லிட்டு, அது என்ன தோத்து போயிட்டோம் அப்படின்ற ஒரு விரக்தியில எல்லாரும் பாக்குறவங்களெல்லாம் கடிச்சு வைக்குது. என்ன மேடையில பேசுறோம், என்ன வார்த்தை பேசுறோம், நம்ம தகுதிக்கு பேசலாமா, நாம இருந்த கட்சியில அந்த அம்மா இருந்தாங்கன்னா இவ்வளவு ஆபாச பேச்ச அனுமதிப்பாங்களா? அந்த ஒரு இது இல்ல, திமுகவுக்கே நான் டஃப் கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆபாசத்தின் உச்சமா அந்த மண்ணுருண்ட பேசுது. அதுதான் அந்த ஆளுக்கெல்லாம் மதிப்பே கொடுக்க கூடாது, வயசுக்கு கூட மதிப்பு கொடுக்க கூடாது. அதுக்கப்புறம் இப்ப இந்த வானதி மேடம் இருக்காங்களா, அவங்க, இந்த தமிழிசை சவுந்தரராஜன் மேடம், இவங்கெல்லாம் மித்த கட்சிக்காரவங்க பெண்களை பத்தி பேசினா எல்லா வாய்கிலேயே அறிக்கை விடுவீங்க, இப்படி பேசியிருக்க கூடாது, அப்படி பேசியிருக்க கூடாது, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உங்க மாநில தலைவர் கொடியேத்த வந்த இடத்துல இப்படி பேசலாமா? வந்தமா கொடியேத்தனமா போனமான்னு இருக்கணும். அது ஒரு ரெண்டு பேர் கூடியிருக்கிற இடத்துல கூட பேசக்கூடாது. அவ்வளவு பெரிய ஆபாசமா பேசுறாரு ஒரு மேடை ஏறி. ஒரு சுதந்திர தினம் அன்னைக்கு ஒரு கண்டன அறிக்கை, ஒருத்தவங்க அவர் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்களா? மித்த கட்சிக்காரவங்கன்னா எப்படி அறிக்கை கொடுப்பீங்க, அவரை கைது செய்யணும், அவரை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு பேசுவீங்களா? இப்போ வானதி அக்கா, இவங்க தமிழிசை அக்காலாம் எங்க போனீங்க? இப்பதான் தெரியுது திமுக உங்களை ஏன் தாங்குது, நீங்க போய் ஏன் திமுகவை தாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க திமுகவின் எண்ணமோ இப்ப பிஜேபியின் எண்ணமோ ஒரே நேர்கோட்டுல போய்கிட்டு இருக்கு. 2029 கூட்டணி வைக்க போறீங்க அப்படின்றது முடிவாயிருச்சு. அதுக்குத்தான் அவங்க திமுக என்ன எண்ணத்துல இருக்கோ அதே எண்ணத்துல பிஜேபியும் பேசுறீங்க.